சக்சஸ்ன்றது பொறுத்தவரை இஸ் நாட் அபவுட் மணி அலோன். பணம் மட்டும் கிடையாது, திருப்தி மட்டும் கிடையாது, நிறைவு கம்ப்ளீட்டா நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொன்னா அங்க attitude is playing a biggest role. The positive attitude தான். If can 60, 70, 80% அந்த பக்கம் நீங்க ஸ்ட்ராங் படுத்திட்டீங்க, யாரும் உங்களை அசைக்க முடியாது. அதுதான் பவர். நீங்க இப்ப இருக்கிற நிலையில நீங்க திருப்தியா இருக்கிறீங்களா? திருப்தியா தான் இருக்கணும். அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும். உங்களை நீங்களே திருப்தியா பார்க்கலன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்க போக ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யூ ஃபீல் நாட் ஹாப்பி. அவன் சொல்றா இல்லையா, ஐ எம் நாட் ஹாப்பி, எனக்கு திருப்தி இல்லை. ஸோ திருப்தி இல்லைன்னும் போது எது கிடைக்கும்? அதுதான் கிடைக்கும். நான் திருப்தியா இருக்கணும்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? முடியும். ஏன் தெரியுங்களா? ரொம்ப பேர் வீடு இல்லாம இருக்காங்க, ரொம்ப பேர் வாழ்க்கை இல்லாம இருக்காங்க, ரொம்ப பேர் கண் இல்லாம இருக்கிறாங்க, பல விதமான மனிதர் இருக்கிறாங்க. சில பேர் உடல உயிரோடு இருக்காங்கன்னா உடல்ல நிறைய நோய் எது வேணா நடக்கலாம். மெனி கேசஸ் பார்க்கும்போது நம்மள கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. யூ ஆர் ஹெல்தி, நோய் எதுவும் இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, எல்லா செல்ஸ் எல்லா ஆர்கனும் அப்படி பர்ஃபெக்டா வேலை செய்யுதுன்னா யூ ஆர் சோ பிளஸ். யூ ஆர் பிளஸ். உண்மையா இல்லையா? சர்வசாதாரணமா நோய் அட்டாக் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் லைக் தட். That means you have to satisfy. திருப்தியா இருக்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதே ஒரு பெரிய திருப்தி. எஸ், நான் முழுசா ஆரோக்கியமா இருக்கிறேன். சோ அந்த திருப்தி இன்னும் கொண்டாந்துருங்க. அடுத்து எது நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இல்ல, ஏத்துக்குங்க. ஏன்னா நீங்க ஏத்துக்கலனாலும் அது நடந்தே தீரும். உண்மைதானே? சில விஷயம் ஸ்டாப் பண்ண முடியலையே. The easiest way, டென்ஷன் வரக்கூடாதுன்னா accept. நம்ம accept பண்றோம். என்ன செய்யறோம்னா நம்ம ஒரு பிளாக் போட்டுக்குவோம். நம்மளுக்குள்ள ஒரு திரையை போட்டு உட்காந்துக்கிட்டு எந்த வியாபாரத்தையும் ஈடுபட மாட்டோம். ஏன் தெரியுங்களா? யாரோ ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதனால நான் யாரையும் நம்ப மாட்டேன். எல்லாருமே பொய், எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு ஆளை வச்சு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணும்போது அந்த ஃபெயிலியர் முன்னுக்கு அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து ஃபியூச்சரை டேமேஜ் பண்ணிடும். So you have to get out. So அதுக்கு என்ன வழி? Accept and forgive. யாரா இருந்தாலும் சரி உங்க லைஃப்ல உங்களுக்கு நல்லவங்களுக்கு செய்யறவங்க மன்னிப்பு கேட்கறவங்க கீழே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, அவங்களை முதல் மன்னிச்சிருங்க. யூ டோட்டலி ஃப்ரீ யுவர் செல்ஃப். ஃப்ரீ, டோட்டலி உங்களுக்கு திருப்தி கிடைச்சிடும். வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னா எது உங்களுக்கு வேணும்னு முதல் நீங்க பார்த்திருக்கேன். அண்ட் சூஸ் த ரைட் ஒன் சொல்லுவேன். ரைட் பர்சன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்ப சில பேருக்கு எப்படி சார் ரைட் பர்சன்? அது நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் யோர் இண்டிவிஜுவல், யோர் இன்டெலெக்ட் நீங்க தான் கொடுக்க முடியாது சார். ஒருத்தவங்க சொல்ல முடியாது. எல்லாருமே உங்களுக்கு மோட்டிவேட் தான் பண்ண முடியும். நீங்க தான் செல்ஃப் மோட்டிவேட்டரா மாறினாதான் உங்க லைஃப்ல சேஞ்சஸ் பார்க்க முடியும். நீங்க ஏன் செல்ஃப் மோட்டிவேட்டரா மாற மாட்டீங்க? சோ உங்களுக்கு எது மோட்டிவேட்டா இருக்கு உங்களுக்கு? அதான் நீங்க பார்க்கணும். அதான் சொல்றேன், அங்கதான் அந்த பாசிட்டிவ் நீங்க அப்ளை பண்றீங்க உங்க லைஃப்ல. அண்ட் திங்ஸ் whatever you do. அப்ப எது வேணும் உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல் வேணுமா? யாரை பார்க்கணும்? டான்ஸ் பழகணுமா? யாரை பார்க்கணும்? பாடகர் ஆகணுமா? யாரை பார்க்கணும்? மில்லியனர் ஆகணும்? யாரை பார்க்கணும்? தெரியும். உள்ளுக்கு இருந்து கால் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். then you find the right one. கரெக்டா கிடைக்கும். உண்மையா என்ன வேணும் உங்களுக்கு? அது சரியா கனெக்ட் பண்ணோம்னா சாலிட்டா உட்காந்துருவோம். இல்ல தடுமாறிக்கிட்டே இருப்போம். தடுமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிலீவ் மீ, எனர்ஜி அட்ராக்ட் எனர்ஜி. த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதுவா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வெல்த் வேணுமா? அந்த வெல்த் எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணுங்க. லவ் வேணுமா? அந்த லவ் எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணுங்க. யூ ஃபீல் தென். புரியுதுங்களா? அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். இட்ஸ் நாட் சம்திங் அவுட் சைட் தேர். உங்களுக்கு யாராவது கை தட்டுமா? நீங்க கீழே வரும்போது நீங்க எத்தனை பேருக்கு கை தட்டி இருக்கீங்க? நீ கொடுக்கணும் வரும்போது. வாட் யூ கிவ், வாட் யூ கெட். எதை கொடுக்குற? எதெல்லாம் வேணுமோ நீ கொடுக்கணும். அதேதான் லவ், எவ்ரிதிங். சோ வி லேர்ன் பிசினஸ் அப்படிதான். willing to share. எதுவுமே இல்லை. யூனிட்டி பத்தி பேசுவோம். யூனிட்டினா என்னது? வெரி சிம்பிள். யூனிட்டி ஒர்க் டுகெதர். ஓப்பன் மனசார சொல்றது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒரு விஷயத்தை நீங்க படிச்சு நீங்க அதனால வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அது மனசார பிறருக்கு கொடுக்கறதே அது பெரிய விஷயம். அது யூனிட்டியா மாறிடும். உண்மை இல்லைங்க? பூட்டி வைக்கிறது இல்லை, கொடுக்கறது. whatever you know willing to share, but make sure அதை நீங்க அச்சீவ் பண்ணதா இருக்கணும், நீங்க பிராக்டிஸ் பண்ணதா இருக்கணும்.